இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பூம்புகாரில் நடைபெற்ற மகளிர் மாநில மாநாட்டில் சத்தமில்லாமல் சம்பவம் செய்த மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். இந்த ஓராண்டிற்குள் மட்டும் 3 மாநில மாநாடுகளை நடத்திவிட்டு 4வது மாநாடாக மகளிர் மாநாடு 10ஆம் தேதி, இந்த மாதம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. நெருக்கடியான சூழ்நிலை, பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு ஏற்பட்டு விட்டதாக பல்வேறு ஊடகங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அன்புமணி அவர்கள் 100 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே விழுப்புரத்தில் வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீட்டை திமுக அரசு வழங்க வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த 100 நாள் நடைப்பயணத்திற்குள்ளாகவே மாமல்லபுரத்தில் ஒரு அரங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவை நடத்தி இருக்கிறார். இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகு பூம்புகாரிலே ஆகஸ்ட் 10ஆம் தேதி மகளிர் மாநாட்டை நடத்துவதென்று மருத்துவர் ஐயா அவர்கள் முடிவெடுத்து 2-3 மாதங்கள் ஆகியிருந்தாலும் கூட இதற்கான வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களுக்கு முன்புதான் துவக்கப்பட்டது. இந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கான வேலைகளை மருத்துவர் ஐயா அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், இப்படி அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு கள பணியை கட்டமைத்து அந்த பூம்புகார் மகளிர் மாநாட்டிற்கு பெண்களை, பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை, குறிப்பாக வன்னியர் சமூகத்து இளைஞர்களை திரட்டி கொண்டு வந்து அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று முழு மூச்சாக கடந்த 1 மாதமாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்த பொழுதிலும் அவர்களுக்கு தாங்க முடியாத நிதி நெருக்கடி, பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு இடையூறுகள், இவற்றையெல்லாம் தாண்டித்தான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள். மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துகின்ற பொழுது பல்வேறு நிகழ்ச்சி நிரல் கொண்டு கட்டமைக்கப்பட்ட இந்த பூம்புகார் மகளிர் மாநாடு மழையின் வருகையால் சில நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் ஊடகங்கள் பல செய்திகளை எதிர்பார்த்தார்கள். அன்புமணி அவர்களுக்கு எதிராக பலர் இந்த மாநாட்டிலே பேசுவார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஏதேனும் செய்தி வருமா, யாராவது பேசுவார்களா, மருத்துவர் ஐயா ஏதேனும் அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவாரா என்றெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும், பெண்களுக்காக நடத்தப்படுகிற மாநாடு, மகளிருக்காக நடத்தப்படுகின்ற மாநாடு, அவர்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் பேச வேண்டும், வேறு எந்த பிரச்சனைகளும் பேசக்கூடாது என்ற முடிவில் உறுதியாக இருந்து பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே இந்த மாநாட்டில் பேசினார்கள். எந்த ஒரு கட்சி நடத்துகின்ற மகளிர் மாநாடாக இருந்தாலும் சரி, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகின்ற மகளிர் மாநாடாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியும் நடத்த முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான மகளிர் மாநாட்டை லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி, லட்சக்கணக்கான ஆண்களை திரட்டி, கிட்டத்தட்ட ஆண்கள் 50%, பெண்கள் 50% என்கின்ற அளவில் ஒரு மகளிர் மாநாட்டை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா ஒருவரால் மட்டும்தான் நடத்த முடியும். இந்த மகளிர் மாநாட்டில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், மகளிர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி பொறுப்பிலே இருக்கின்ற, மகளிர் சங்கத்தின் பொறுப்பிலே இருக்கின்ற பெண்கள் மட்டுமே அந்த தீர்மானங்களை வாசித்தார்கள். ஒரு ஆண் கூட அந்த தீர்மானத்தை வாசிக்கவில்லை. கிட்டத்தட்ட அந்த தீர்மானம் வாசிப்பதில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் 100% பெண்களுக்கு மட்டுமே அந்த தீர்மானம் வாசிக்கின்ற அந்த பொறுப்பையும், மேடையிலே பேசுகின்ற அந்த வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை பார்க்க முடியாது. இந்த மாநாட்டில் ஒரே ஒரு செய்திதான். என்ன செய்தி என்று கேட்டால், மாநாட்டின் நுழைவாயிலில் அன்புமணி அவர்களுடைய படம் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்களுடைய படங்கள் மட்டுமே இருந்தது. ஆனால் மாநாட்டிற்கு வந்த அத்தனை பெண்களும், அத்தனை ஆண்களும்
ஐயாவை வணங்கிவிட்டு அவரை குலதெய்வம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் மாநாட்டு பந்தலுக்குள் நுழைந்தார்களே தவிர அந்த மாநாட்டு பந்தலில் யாரும் ஏன் அன்புமணி அவர்களுடைய படம் இல்லை என்று கேட்கவில்லை. திட்டமிட்டு சிலர் அந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் சொல்கிறார்கள் என்று நமக்கும் தெரியாது. அந்த செய்தியை பரப்புபவர்கள் தான் அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதற்கான விளக்கத்தை கொடுப்பது நம்முடைய நோக்கமும் கிடையாது. இந்த மாநாட்டில் யாரோடு கூட்டணி என்றெல்லாம் அறிவிப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இதற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்குழுவில் மருத்துவர் ஐயா அவர்கள் பல முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றுவார். கூட்டணி சம்பந்தமான பல முடிவுகளை எடுப்பார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு பெருந்திரளான மக்களை திரட்டி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை நடத்துவதற்கு முன்பு சமூக வலைதளங்களில் பலர் இந்த மாநாடு வெற்றிகரமாக நடக்காது, இந்த மாநாட்டிற்கு கூட்டம் வராது, இந்த மாநாட்டிற்கு பெண்களை அழைத்து வந்து மிகப்பெரிய அளவில் இதற்கு முன்பு நடத்திய மகளிர் சங்க மாநாட்டை போல நடத்த முடியாது என்றெல்லாம் சிலர் ஆளாளுக்கு கதை விட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பல்வேறு தவறான விமர்சனங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு பூம்புகார் மகளிர் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. அதிலும் வர்ண பகவான் வாழ்த்தோடு மழை கொட்டுகிறது. அந்த மழையிலும் நாற்காலிகளை தூக்கி தலையிலே வைத்து கொண்டு அந்த மாநாட்டு நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள் ஆண்கள். அந்த மாநாட்டு அரங்கம் நிரம்பி வழிந்தது. மழை வரும் என்று எதிர்பார்த்தால்தான் மாநாடு முழுவதும் மேற்கூரை, அந்த மாநாட்டு திடல் முழுவதும் மேற்கூரை போடப்பட்டிருந்தது. ஆகையால் மழையால் எந்த பாதிப்பும் இல்லை. மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. மழை மட்டும் வராமல் இருந்திருந்தால் 10 கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கமே நிறுத்தப்பட்ட வண்டிகள், அந்த வண்டியில் இருந்து இறங்கியவர்கள் நடந்தே மாநாட்டு திடலுக்கு வந்திருப்பார்கள். இன்னும் பல லட்சம் ஆண்களும் பெண்களும் அந்த மாநாட்டு திடலில் குவிந்திருப்பார்கள். மழை வந்த காரணத்தால் அந்த மழையில் நடந்து வர முடியாது, மழையில் நனைந்து வர முடியாது என்கின்ற நிலை இருந்த காரணத்தால் லட்சக்கணக்கான பேர் மாநாட்டு பந்தலுக்கே வர முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு அந்த மழையால் பாதிக்கப்பட்டு வேறு வழி இல்லாமல் அப்படியே திரும்பி சென்றவர்கள் மட்டும் லட்சக்கணக்கான பேர் இருக்கும். இந்த மாநாட்டிற்கு திமுக உதவி செய்தது, திமுக நிதி கொடுத்தது என்றெல்லாம் கூட பல்வேறு பொய்யை பலர் பரப்பி கொண்டிருந்தார்கள். அப்படி எதுவும் நடக்கவில்லை. அப்படி எந்த சூழ்நிலையிலும் திமுக எந்த உதவியும் செய்யவில்லை. தமிழக அரசின் காவல்துறை மாநாடு நடத்துவதற்கு அனுமதி மட்டுமே கொடுத்தது. அது மட்டும்தான் இன்றைக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்ற அனுமதி. பாமக மட்டுமல்ல, வேறு யார் ஒரு மாநாடு நடத்தினாலும் அதை காவல்துறையும் திமுக அரசும் கொடுத்திருக்கும். அப்படித்தான் அன்புமணி அவர்களுக்கும் நடைப்பயணம் நடத்துவதற்கு திமுக அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே திமுகவிலிருந்து நிதி வருகிறது என்றெல்லாம் பலர் பல்வேறு பிரச்சாரங்களை மறைமுகமாக செய்தார்கள், பல்வேறு விளம்பரங்களை செய்தார்கள், பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களை செய்தார்கள். அந்த அவதூறு பிரச்சாரங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் தரமான சம்பவம் செய்த மாநாடு இந்த பூம்புகார் மகளிர் மாநாடு. இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை ஒரே மாதத்தில் லட்சக்கணக்கான பெண்களை திரட்டி கொண்டு வந்து வைத்து, லட்சக்கணக்கான ஆண்களை திரட்டி வைத்து ஒரு மாநாட்டை நடத்த முடியும் என்றால் அது மருத்துவர் ஐயா ஒருவரால் தான் முடியும். இன்னும் சொல்ல போனால் நிறைய பெண்கள் கை குழந்தைகளோடு மாநாட்டிற்கு வருகை புரிந்து அந்த மழையின் பாதிப்பை சமாளிக்க முடியாமல் ஆங்காங்கே மழை பாதிப்பு இல்லாத இடங்களில் நின்று இளைப்பாரி அதற்கு பிறகு மாநாட்டிற்கு வந்து கலந்து கொண்ட பெண்கள் ஏராளம். மாநாடு முடிந்து திரும்புகின்ற பொழுதும் மழையிலேயே அவர்கள் திரும்பி சென்றார்கள். இவ்வளவு பெரிய மழை இருந்தும், இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றம் இருந்தும் மருத்துவர் ஐயாவுடைய சீற்றம் மட்டும்தான் இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறது. எவ்வளவோ பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் தரமான சம்பவம் செய்த மாநாடு பூம்புகார் மகளிர் மாநாடு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.